வணக்கம். இன்றைய ஜீவா சினிமாவில் இந்த ரஜினிகாந்த் வேட்டையன் பட விழாவில் கழுதை டோபி கதை ஒன்று சொல்லியிருக்கார். பொதுவாக போன முறை பேசும்போது காக்கா கழுது கதை சொன்னார். அவர் பொதுவாக எப்பயும் இந்த குட்டி கதை அப்படின்னு அந்த முனிவர்களை பற்றிய கதை இந்த மாதிரி ஏதாவது சொல்லுவார். இந்த முறை கழுதை டோபி கதை அவர் சொல்லியிருக்கார். இதை எதற்கு அவர் சொல்லியிருக்கிறார் அப்படின்னு பலரும் பேசுகிறாங்க. ஏன்னா போன முறை காக்கா கழுகுன்னு பேசினது என்ன ஆச்சுன்னா, அவர் காக்கான்னு யாரை சொல்கிறாரு, கழுகுன்னு யாரை சொல்கிறாரு, காக்காவுடைய உயரம் என்ன, கழுகினுடைய உயரம் என்ன அப்படின்னு பேசினது, அந்த பாட்டு வந்தது, உங்கள் அப்பா மிஸ்ஸில் கேட்டவன், உன் அலம்பை பார்த்தவன் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் வரிகள் வந்தது. அது வேறு மாதிரி பேசப்பட்டது. அடுத்த சூப்பர் ஸ்டார் பதவிக்கு போட்டியிடுறவங்கள பார்த்து தலைவர் ஒரு எக்காலமாக ஒரு டைலாக் விடுறாரு, ஒரு சின்ன கதை சொல்லி நான் யார் தெரியுமா அப்படின்னு அவர் சொல்கிறாரு அப்படிங்கிற மாதிரிலாம் அது வேறு மாதிரி ஆச்சு. இந்த முறை பார்த்தீங்கன்னா ஒரு டோபி, ஒரு கழுதை, ஒரு முனிவர் அப்படின்னு ஒரு 3 விதமான பரிணாமங்களில் ஒரு கதையை சொல்லியிருக்காரு. இது என்ன சொல்ல வராரு, யாரை குறிப்பிடுகிறார், யார் அந்த கழுதை, யார் அந்த டோபி அப்படிங்கிறாங்க. அப்போ இது எந்த தனிநபரையும் குறிப்பிடுகிற விஷயமா? ஏன்னா சமீப காலமாக ரஜினி பேசுகிற அரசியல், சினிமா எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு வேறு விதமான புது டைமென்ஷனில் இருக்குது. அவர் பாலிடிக்ஸ்குள்ளே வரலன்னு சொல்லிட்டார். ஸோ அந்த அரசியலிலிருந்து விலகி இன்னொரு அரசியல், அதாவது அரசியல்னா தேர்தல் அரசியல் மட்டும் அரசியல் இல்லை, நம்ம நாட்டில் எல்லாமே அரசியல் தான். திமுக மேடையில் போய் துரைமுருகன் ஒருத்தர் இருக்கிறார் அப்படின்னு பேசுகிறாரு பாருங்க, அதை விட அரசியல் வேணுமா? இவர் தனியாக ஒரு அரசியல் கட்சி தொடங்கி இருந்தால் கூட துரைமுருகனை பற்றி பேச முடியாது. ஆனால் திமுக மேடையில் போய் துரைமுருகன் ஒருத்தர் இருக்காரு, ஓல்டு ஸ்டூடெண்ட்டு, ரொம்ப பிரில்லியண்ட்டு, ஆனால் அவரையெல்லாம் வச்சு மெயின்டைன் பண்ணுறது அப்படின்னு பேசுகிறாரு. அதுக்கு சீஃப் மினிஸ்டரே எந்திரிச்சு கைத்தட்டுறாரு, ரசிக்கிறாருன்னா இதுதான் அரசியல், அரசியலுக்குள் அரசியல். ஆகவே ரஜினி தான் தேர்தல் அரசியலிருந்து விலகிவிட்டாலும் அவர் அரசியல் பேசுவது, அரசியலை சுற்றி பேசுவது, மறைமுகமாக பேசுவதுங்கிற அந்த பாணியில் அவர் தொடர்ந்து இருக்கிறார் அப்படிங்கிற விஷயம் தொடர்கிறது. அந்த வகையில் இப்போ வேட்டையனில் அவர் யாரை கழுதை என்கிறார், யாரை டோபி என்கிறார், என்ன சொல்ல வருகிறார் அப்படிங்கிறத விஷயத்தை அவர் எதோடு கோட் பண்ணி சொன்னார் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அதில் அரசியல் இருக்கா, ஒரு ஆழ்ந்த தத்துவம் இருக்கா, ரசிகர்களுக்கு சொல்கிறாரா, தன்னை வைத்து படம் இயக்குகிற இயக்குநர்களுக்கு சொல்கிறாரா நம்ம புரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு அந்த கதை என்னது, இயக்குனர் மகேந்திரன் முள்ளு மலரும் படம்லாம் நடித்தேன். அடுத்து நான் ஒரு கமர்ஷியல் படங்களுக்கு வந்துட்டேன். இப்போ நீங்கள் அந்த மாதிரி படம் பண்ணணும் சார். எந்த மாதிரி? முள்ளு மலரும் மாதிரி. முள்ளு மலரும் தான் ரஜினிக்கு ரொம்ப பிடிச்ச படம். அந்த முள்ளு மலரும் ரேஞ்சுக்கு தளபதியில் நீங்கள் நடிச்சிங்க பாருங்க, அந்த மாதிரியான படங்கள் பண்ணணும்னு எதிர்பார்க்குறாங்க, விரும்புகிறாங்கன்னு இயக்குனர் ஞானவேல் கூட சொன்னார் அப்படின்னார். முதலில் ஞானவேல் முள்ளு மலரும் மாதிரி படம் எடுக்கணும், அதில் ரஜினி நடிக்கணும்னு ஞானவேல் ஆசைப்பட்டிருக்காருன்னா உண்மையிலே ஞானவேலுக்கு நம்ம நன்றி சொல்லணும். ஏன்னா அது ஒரு பொற்காலம் தமிழ் சினிமாவில். முள்ளும் மலரும் ரஜினிகாந்தை மீட்டெடுத்தால் அதை விட மகிழ்ச்சி எதுவுமே கிடையாது. ஏன்னா அவர் தான் ரஜினி, அந்த சிவாஜியினுடைய அப்படியே பிரதிபலிப்பு. சிவாஜி ரசிகர் தான் ரஜினிகாந்த் அடிப்படையில் மிகப்பெரிய சிவாஜி ரசிகர். அவருடைய பாடி லாங்குவேஜ் எல்லாமே சிவாஜி மாதிரி இருக்கும். முள்ளு மலரும்லாம் அவர் தன்னுடைய நடிப்பை கொட்டி நடித்த படம், ஒரு அற்புதமான கிளாசிக் படம். அதை பைண்டில் வச்சு தான் ஞானவேல் படம் எடுக்கிறாருன்னா உண்மையிலே அது ஒரு நல்ல படமாக இருக்கும், நம்ம எதிர்பார்க்கலாம். சரி, இப்போ இந்த சூழலில் இந்த கேள்விக்கு தான் ரஜினி பதில் சொல்லியிருக்காரு. முள்ளு மலர் மாதிரி உங்களால் நடிக்க முடியுமா, மீண்டும் அந்த மாதிரி ஏன் நடிக்க மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற கேள்விக்கு தான் பதில் சொல்லியிருக்காரு. ஏன்னா ஒரு ஊரில் ஒரு டோபி இருந்தாங்க, எல்லோரும் துணி துவைக்க அவர்கிட்ட கொடுப்பாங்க, அந்த கழுதை தான் எல்லாத்துக்கும் துவைச்சி தரும். அந்த ஒரு நாள் அந்த கழுதை தொலைஞ்சு போயிடுச்சு. அப்போ கழுதை மிஸ் ஆனவுடனே எல்லாரும் ரொம்ப தேட ஆரம்பிச்சாங்க, வருத்தப்பட ஆரம்பிச்சாங்க. டோபி தன்னை மறந்துட்டார். ஏன்னா கழுதை தான் அந்த டோபியோட வாழ்க்கையாக இருந்தது. ஸோ டோபி அதை மறந்துட்டு கழுதை இல்லாதனால தன்னிலை மறந்து ஒரு மாதிரி இருந்தார். தன்னிலை மறந்து இருந்த ஒரு மனிதனை இவங்க சாமியார்னு நினைச்சு, ஞானின்னு நினைச்சு அவரை சிஷியர்கள் சேர்ந்து கூட்டம் சேர்ந்து அவருடைய போதனைகளை கேட்க ஆரம்பிச்சு அவருக்கு ஒரு சிஷியர் கூட்டம் உருவாயிருச்சு. ஸோ அந்த டோபி இப்போ மென் ஞானி ஆயிட்டாரு, முற்றும் துறந்து ஒரு துறவி ஆயிட்டாரு. அப்படி இப்படிப்பட்ட நிலையில் அந்த தொலைந்து போன கழுதை டோபி முன்னாடி நிக்குது. டோபி மீன்ஸ் தற்போது மெய்ஞானியா இருக்கக்கூடிய அந்த டோபி முன்னாடி அந்த கழுதை நின்னோடனே அந்த மெய்ஞானி எந்திரிச்சிட்டு என் கழுதை அப்படின்னு கத்துறாரு. என்னடா அது, நம்ம சாமியார் முனிவர், முற்றுத்தொந்த முனிவர் ஒரு கழுதையை பார்த்து ஏன் கழுதுன்னு கத்துனாருன்னா, யாராரு ஒரு மிகப்பெரிய ஞானி, ஒரு மகான், ஒரு முற்றும் தோர்ந்த முனிவர் ஒரு கழுதையை பார்த்துட்டு கழுதை ஏன் கழுதுன்னு கத்துறாருன்னு கொஞ்சம் பேர் யோசித்தாங்க. சீடர்களை கொஞ்சம் பேர் கண்டுபிடிச்சிட்டாங்க, ஆகா இது நம்ம பழைய டோபி, கழுதையை துளைத்த டோபி தான் இப்போ நமக்கு முற்றும் தோர்ந்த ஞானியை நமக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காரு. கொஞ்சம் பேர் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனால் இருந்தாலும் அவர் கழுதையை நோக்கி போகும்போது, தலைவா இப்போ ஒரு லெவல் வேற, இனிமே நீ ஞானியாகத்தான் இருக்கணும், பழைய டோபி கிடையாது. ஸோ உனக்கு அந்த கழுதை வேணாம், இந்த கெட்டப்பை அப்படியே மெயின்டைன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது மாதிரி தான் அப்படின்னு சொல்றாரு. இப்போ அதை நம்ம எப்படி புரிந்து கொள்வது? ரஜினிகாந்த் இதை சொல்லிவிட்டு சொல்கிறார், நான் ஒண்ணுமே பண்ணல, எல்லாத்தையும் மகேந்திரன் சார் பண்ணாரு. முள்ளு மலரும்ல ஒரு காட்சி, ஒரு டயலாக் பேசுறதுக்கு நான் 15 டேக் எடுத்திருக்கேன். என்னைய மகேந்திரன் சார் தான் உருவாக்குனாரு. ஆனால் ஸ்க்ரீன்ல என்னோட ஸ்டைல், பாடி லாங்குவேஜ், நான் பார்த்தது நின்னது, என்னுடைய தோரணையை தான் எல்லாரும் பேசுறீங்க. மகேந்திரன் சார் தான் என்னை உருவாக்குனார்
உருவாக்கினாருங்கிறார். மறைந்து போன மகேந்திரனை, தனது மேடையில் இல்லாத மகேந்திரனை நினைவு கூர்ந்து அவர் தான் என்னை உருவாக்கினாருங்கிறார். நல்லா யோசித்து பாருங்க. 45 ஆண்டுகளுக்கு முன்பு தன்னை உருவாக்கிய, தன்னை செதுக்கிய ஒரு இயக்குனரை பற்றி அவர் இறந்து பல ஆண்டுகள் ஆனதற்கு பிறகும் அந்த மேடையில் இல்லாத போது மேடையில் இருக்கிறவங்க முகத்தை பார்த்துட்டு இவங்களை பாராட்டி பேசுகிற தன்மை தான் இன்னைக்கு அதிகம். யார் யார் மேடையில் உட்காந்துருக்காங்களோ அவங்க முகத்தை பார்த்து இவங்க பெரியவங்க, அவங்க நல்லவங்க, இப்படி பேசுற நபர்கள் மத்தியில இப்ப அவர் பேசுறது யாருக்குமே போய் சேராது. மகேந்திரனுக்கு போய் சேரணும்னு அவசியம் இல்லை. அவர் இறந்துட்டார். இறந்து போன இயக்குனர் மகேந்திரன் தான் என்னை உருவாக்கினார் என்று பேசுகின்ற பெருந்தன்மை ரஜினிக்கு இருக்கிறது உண்மையிலே பாராட்டணும். ரஜினிகிட்ட எப்பவுமே ஒரு பெருந்தன்மை உண்டு. பாலச்சந்திரா இருக்கட்டும், பாலு மகேந்திராவா இருக்கட்டும், தன்னுடைய உயிர் நண்பர் கமலஹாசனா இருக்கட்டும், தன்னை விட வயது குறைந்தவர்களாக இருக்கட்டும், தன்னை விட தான் அளவுக்கு பிரபலம் இல்லாதவங்களா இருக்கட்டும், எல்லாரையும் நல்ல புகழக்கூடிய ஒரு நல்ல மனது ரஜினிகாந்துக்கு இருக்கு. அது ஒரு வளர்ச்சிக்கு ஒரு காரணமா சொல்லலாம். அந்த வகையில் இப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, நான் ஒண்ணுமே இல்லைங்க, நான் ஒரு டோபி மாறிங்க தான், என்னை ஞானி ஆக்கி உட்கார வச்சாங்க, என்னை ஞானியாக்கி உட்கார வச்சிருக்கிறாங்க. ஸோ அந்த முள்ளும் மலரும் ஜானி இந்த கேட்டகரியில் நடித்த ரஜினிகாந்தை உருவாக்கிய மகேந்திரனுக்கு அந்த கிரெடிட் சேரும்னு அந்த பெருமையை சொல்றாரு. புரியுதுங்களா? இனிமே நான் அந்த ரேஞ்சுக்கு போக முடியுமா அப்படின்னு தெரியலங்கிறார். அது மட்டும் இல்லாமல் என்னை அப்படி உருவாக்கி வைத்தவர்கள், என்னை அந்த அளவுக்கு உருவாக்கி வைத்தவர்கள், அதற்கு பிறகு என்னை ஞானியாக்கி வைத்தது இன்னொரு கூட்டம். இப்போ நான் மெயின் ஞானியா மாறி உட்காந்துட்டேன். மெயின் ஞானியா உட்காந்ததுக்கு அப்புறம் நான் எந்திரிச்சு ஓடுறேன். இது கழுத, இது கழுத அப்படின்னு. நோ, இனி கழுதுகிட்ட போகக்கூடாது, நீ சாமியார் உட்கார், யுவர் கிரேட் மேன், யுவர் காட் மேன் உட்கார் அப்படின்ட்டாங்க. முரட்டுக்கால தனிக்காட்டு ராஜா, போக்கிரி ராஜான்னு நான் வந்துட்டேன். இனி என்னால் முள்ளு மலரும் இந்த மாதிரி போக முடியாது. இந்த கான்செப்டுக்குள்ள வந்துட்டேன். அது மட்டும் இல்ல, முள்ளு மலருமை உருவாக்கிய மகேந்திரனும் இப்ப இல்ல. மகேந்திரனுக்கு தான் முள்ளு மலரும் என்றால் ரஜினிகாந்த் மட்டும் இல்ல, மகேந்திரனுக்கு அந்த பெருமை சேரும். ஸோ இப்போ நான் அந்த கழுதையை பார்த்து நான் போக விரும்பினாலும் டோபி ஆகிய என்னை ஞானியாக்கி உட்கார வச்சுட்டாங்க. அதாவது வேற ஸ்டேஜில் உட்கார வச்சுட்டாங்க. கிளாசிக் ரஜினியா இருந்த ரஜினியை கமர்ஷியல் ரஜினியா மாத்திட்டாங்க. தனிக்காட்டு ராஜா, போக்கிரி ராஜா, ராஜாதி ராஜா, தர்மதுரை, இந்த மாதிரி ரங்கா, பொல்லாதவன் அப்படின்ட்டு முழுக்க கமர்ஷியல் சினிமா, பிஎன்சி சினிமா. அதாவது ஜானி 6லிருந்து 60 வரை, பூனா ஒரு கேள்விக்குறி, முள்ளும் மலரும், எங்கேயோ கேட்ட குரல், இந்த லெவல்ல இருந்து ரஜினியை அப்படியே வேற ஒரு டிரான்ஸ்ஃபார்ம் கொண்டு வந்துட்டாங்க. ஏவிஎம் முரட்டுக்காலை எஸ்பி முத்துராமன் தான் அந்த ஒர்க்கை பண்ணி வச்சாருன்னு சொல்லலாம். முரட்டுக்காலையில் தான் அவரை வேற இது கொண்டு வந்துட்டு, இனிமேல் நீ முழுக்க கமர்ஷியல் ஹீரோ தான், இனிமேல் நீ வில்லனும் கிடையாது, கிளாசிக் ஹீரோவும் கிடையாது, சூப்பர் ஹீரோ தான், சூப்பர் ஸ்டார் தாங்கிற அந்த ரேஞ்சு கொண்டு வந்துட்டாங்க. அது மக்களுக்கு பிடிச்சிருச்சு, பிஎன்சி சென்டருக்கு பிடிச்சிருச்சு. அப்புறம் ரஜினியோட ஸ்டைல் ஏ சென்டர் பி சென்டர் இல்லாமல் பட்டி தொட்டி கிராமம் நகரம் எல்லாத்துலேயும் ரஜினியை பிடிக்க ஆரம்பிச்சு. ஸோ அப்படிப்பட்ட ரஜினி இப்போ டோபி கழுதை கதையை தான் சொல்லியிருக்காரு. இப்போ இந்த கழுதை அப்படிங்கிற விஷயம் இருக்குல்ல, அந்த கழுதைங்கிறது அவருடைய கிளாசிக் சினிமாவாக நீங்கள் எடுத்துக்கலாம். அந்த இடத்துல அந்த கிளாசிக் சினிமாவை நீங்கள் கொண்டு போக நினைச்சாலுமே இனி இருக்கக்கூடிய சுற்றம், உலகம், ரசிகர்கள் எல்லாம் உட்காரு, நீ இந்த சினிமால தான் உட்காரணும், அந்த கழுதியை நோக்கி போகாத, நீ இயல்பான டோபியா இருக்காத அப்படின்ட்டாங்க. இந்த டோபியை ஒரு ஞானி ஆக்குனது யாருன்னு தமிழ் சினிமாவோ, அதே மாதிரி இதே தமிழ் சினிமா இந்த ஞானியை இந்த டோபியை கழுது பக்கம் போக விடாமலும் பார்த்துக்கிட்டாங்க. அது ஒரு லைஃப் முடிஞ்சு போச்சு. என்னை இயக்கியது மகேந்திரன், என்னை அந்த லெவலுக்கு ஆக்குனாங்க. இப்போ திருப்பி நான் அது போக நினைச்சாலும் இப்போ இருக்கக்கூடிய அந்த கமர்ஷியல் உலகம் போக விடாது. அந்த ட்ரெண்ட்ல இருந்து வந்துட்டேன். குறிப்பா மகேந்திரன் போன்றவர்கள் இல்லை, அவங்க பெண்டு நிமித்தனால தான் அப்படி நடிச்சேன் அப்படிங்கிற விஷயத்த அவர் பதிவு செய்கிறாரு. இதில் ஒரு தன்னடக்கம், பெருந்தன்மை இருக்குங்க. என்னை இத்தனை புகழ், இவ்வளவு பெரிய வெளிச்சத்துக்கு வந்ததுக்கு அப்புறமும் நான் ஒரு சாதாரண நபராக இருந்த மிகப்பெரிய நடிகனா என்னை எடுக்க வச்சு என் பாடி லாங்குவேஜ் எல்லாத்தையும் மாற்றியது மகேந்திரன் அப்படிங்கிற விஷயத்த ஒரு மறைந்து போன இயக்குனரை அவர் இப்போ துதி பாடுறதுனால, அவர் முகத்துக்கு நேரம் பாடுறதுனால ஒன்றுமே இருக்க போகிறதில்ல. ஏன்னா அவர் இறந்துட்டார். இருந்தாலும் அவரை நினைவு கூர்ந்து ரஜினிகாந்த் இத்தனை ஆண்டுகளுக்கு அப்புறம் பேசுகிறாருங்கிறது உண்மையில் நாம் எல்லோருமே இதுக்கு பின்பற்ற வேண்டியது. நம்மை வளர்த்து விட்டவங்க, நம்ம இந்த நிலைக்கு வருவதற்கு காரணமாக அமைந்தவர்கள், இவர்களை நாம் உண்மையை சொல்லி கொண்டிருக்கணும். இப்படி சொல்கிறதுனால என்ன ஆதாயம்? இவர் உயிரோடு இருக்கிறாரு, இவர் மேடைக்கு முன்னாடி உட்காந்துருக்காருன்னு பார்த்து புகழும் இல்லை. அவங்க இந்த உலகத்திலே இல்லைனாலும் அவங்களால தான் நான் வளர்ந்தேங்கிற அந்த உண்மையை சொல்கிறார். ஸோ இந்த டோபி யார், கழுதை யார் அப்படிங்கிறது முக்கியம் இல்லை. இந்த இடத்தில் மகேந்திரன் யார் என்பதை ரஜினிகாந்த் கூறியிருக்கிறார். மகேந்திரன் யார் என்று கூறியதன் மூலம் ரஜினிகாந்த் யார் என்பதையும் நமக்கு தெரிவித்திருக்கிறார் என்பதுதான் இந்த தத்துவத்தை தான் இந்த கதையின் மூலமாக நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயமா நான் பார்க்குறேன். பரவாயில்ல, ஒரு 45 ஆண்டு காலமாக சூப்பர் ஸ்டாராக இருக்கக்கூடிய ஒரு மனிதர், எளிய மனிதராக, ஒரு டோபியாகவும் கழுதையாகவும் ஒரு முனிவராகுங்கிறது 3 டிரான்ஸ்ஃபார்ம் கான்செப்டில் தன்னை ஒப்பிட்டு ஒரு மகேந்திரன்கிற ஒருத்தர் தான் என்னை உருவாக்கினார்னு பெருமையுடன் சொல்லியிருப்பதை நம்ம உண்மையிலே மனமும் பாராட்டப்பட வேண்டிய விஷயம். நம்ம லைஃப்லையும் இந்த மாதிரியான விஷயங்களை எடுத்துக்கணும். இது போன்ற பல்வேறு சினிமா சுவாரஸ்யங்கள், சினிமாவுக்கு பின்னால் இருக்கக்கூடிய நுட்பமான விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னா ஜீவா சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆதரவு தாங்க.